ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118, சங்கீதம் 118 27 கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமுள்ள ஒரு ஒளியுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும். நீங்கள் இந்த ஆங்கில வேதாகமத்திலே வாசிப்பீர்கள் என்றால் the Lord is God and he has made his light shine on us என்று அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் காணத்தக்கதாக அது ஒளிரும். சூரியனுடைய ஒளியை பெற்ற சந்திரன் பிரகாசிக்கிறது போல இயேசுவை நோக்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவர் எவ்விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை காண்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. என்னாகமத்தின் புஸ்தகம் 6:25 ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆரோனோடு சொன்னிய வார்த்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஒரு மனிதனுடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றால் முதலாவது தேவன் தன்னுடைய முகத்தை அவன் மேலே பிரகாசிக்க செய்ய வேண்டும். அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும். 1 நாளாகமம் 16:11 சொல்லுகிறது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சங்கீதம் 27:8 சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று தாவீது எழுதுகிறான். ஒரு மனுஷன் கர்த்தருடைய முகத்தை தொடர்ந்து தேட அவன் முகம் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும். உதாரணமாக நீங்கள் மோசேயின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் யாத்ராகமம் 34 அவன் கற்பலைகளை பெறும்படியாக அவன் மலைக்கு போகிறான். 40 நாட்கள் தேவனோடே கூட இருந்துவிட்டு அவன் திரும்பி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது 29 தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவனுக்கே தெரியல, ஆனால் ஜனங்கள் அவன் சமூகத்திலே சேர பயந்தார்கள். இந்த பயம் மோசேயின் தரத்தை உயர்த்தினது, அவன் கனத்தை அதிகமாக்கினது. கிட்ட நெருங்கவே ஜனங்கள் பயந்தார்கள் என்றால் எப்படி பேசியிருப்பார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுதான் தேவன் அவனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்த விதம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரோடு தனித்து நேரத்தை செலவிடுகிறானோ அவனை அறியாம விதத்திலே அவனுடைய முகமும் பிரகாசிக்கும், அவனுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும், அவனுடைய ஊழியமும் பிரகாசிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. சங்கீதம் 4:6 தாவீது விதமாய் ஜெபிக்கிறான், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஒரு ஸ்திரமான ஜெப வாழ்க்கை உங்களை பிரகாசிக்க செய்யும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே தான் எபேசியர் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். கிறிஸ்து உன்னை தூங்குகிற நீ என்றால் அர்த்தம் என்ன? அனலுமின்றி குளிருமின்றி மந்த நிலையிலே இருக்கிற வாழ்க்கை. பின்மாற்றத்திலே இருக்கிறவர்களோடு நாமும் போய் சேர்ந்து கொண்டு எரியாத கட்டையோடு நம்ம இருந்தோம்னா நமக்கு இருக்கிற அக்கினியும் அது அவிந்து போகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் நம்மை ஒரு பெரிய திட்டத்திற்கென்று அழைத்திருப்பார் என்று சொன்னால் நாம் விட வேண்டியவைகளை விட்டு தனித்து இருக்கும் பொழுது தேவ சமூகத்திலே நாம் நேரத்தை செலவிடும் பொழுது கர்த்தர்
கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்ததாக எது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும்? நீதிமொழிகள் 4:18 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலே இருக்கும். நீதிமான்களுடைய பாதை. நீங்கள் மத்தேயு 13:43 வாசித்தால், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இப்போ வாழ்க்கை நீதி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தால், வாழ்க்கையிலே நீதிமான் என்கிற பெயரை துன்மார்க்கத்தனமும் கெட்ட காரியங்களையும் செய்துவிட்டு வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் எண்ணிவிடக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை அவமானமும் வெட்கமும் நிறைந்ததுமாய் தான் இருக்கும். ஆனால் நீதி உள்ள வாழ்க்கையோ ஒரு பிரகாசத்தை கொண்டு வரும், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஒரு நீதிமான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிற நீதியின் நிமித்தம் அவனும் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் நீதிமான் யார் என்று வாசிப்பீர்கள் என்றால், மத்தேயு 25:37 ஒரு கூட்டத்தாரை பார்த்து நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள்? தங்களுக்கு கிடைக்கப்பட்ட நேரம், தங்களுக்கு கிடைக்கப்பட்ட பொருள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்கள், நற்கிரியைகளை செய்தவர்கள், தங்களாலே இயன்ற அளவு நற்கிரியைகளை செய்த கூட்டத்தை பார்த்து வேதம் நீதிமான்கள் என்று அழைக்கிறது. இரண்டாவதாக எது நீதி உள்ள வாழ்க்கை? மத்தேயு 1:19 யோசேப்பை குறித்து சொல்லுகிறது, அவன் நீதிமானாயிருந்தான். அவன் மரியாளை அவமானப்படுத்தாமல் அவன் இரகசியமாய் தள்ளிவிட ஆலோசனை செய்தான். காரணம், அவன் நீதிமான். ஒரு நீதிமான் யார்? மற்றவர்களை அவமானப்படுத்தவோ மற்றவர்களுடைய பெயரை கெடுக்கவோ விரும்பாதவன் தான் நீதிமான். நியாயப்பிரமாணத்தின்படி அவனுக்கு எல்லா அதிகாரங்களும் இருந்தாலும் அவள் அவமானப்படுவதை அவன் விரும்பவில்லை. இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் நீதி உள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அடுத்ததாக யார் நீதிமான்? 1 சாமுவேல் 24:17 சொல்லுகிறது, தருணம் கிடைத்தும் பழிவாங்காதவன். சவுல் செய்த தீமைக்கு தாவீது நன்மை செய்தான் என்று அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் என்று சத்ருவே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிற வழியிலே அவனுடைய வாழ்க்கை இருந்தது. 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நாம் தீமைக்கு தீமை செய்ய அழைக்கப்படவில்லை, மாறாக தீமைக்கு நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எசேக்கியேல் 18:9 வாசித்தால், உண்மையாய் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பவனே நீதிமான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை வாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நடக்க வேண்டும், உண்மையாய் கை கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் நீதிமானாய் இருப்போம், நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையாய் இருக்கும். ஒரு மனுஷன் நீதி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் அவன் வாழ்க்கையை பிரகாசிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. மூன்றாவதாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். சங்கீதம் 31:16 சொல்லுகிறது, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். ஒரு மனிதன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, மல்கியா 3:18 சொல்லுகிறது, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இம்மையிலும் அவன் வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாயிருக்கும், மறுமையிலும் பலனை காண்பீர்கள். இந்த நாட்களிலே பெயர் புகழுக்காக ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, பணத்திற்காக ஆதாயத்திற்காக ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இவைகளின் மத்தியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தீத்து 1:11 இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசிக்கிறார்கள் என்று ஒரு கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர்கள் ஆதாயத்திற்காக ஊழியம் செய்கிற கூட்டம்.
இந்த கூட்டங்களின் மத்தியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவனை கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது. ஒரு மனுஷன் கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்வான் என்றால் அவன் தன்னைத்தான் வெறுத்தவனாயிருப்பான். சுய மாமிசம் அவனை மேற்கொள்ளாது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வான் என்றால் அவன் கர்த்தரை பின்பற்றுகிறவனாயிருப்பான். அவர் செய்தபடியே அவன் தான் செய்வான். கொலேசியர் 3:22 சொல்லுகிறது, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். இப்படி ஊழியம் செய்கிறவனையே பிதாவானவர் கனப்படுத்துவார். நீங்கள் தானியேல் 12:3 வாசிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்படி என்றால் என்ன? ஒரு மனுஷன் உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது இம்மையிலும் அவனும் அவன் வாழ்க்கையும் அவன் ஊழியமும் பிரகாசம் உள்ளதாய் இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கிற நாளிலே அந்த வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பார். இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட நேரத்திலே எந்த மனுஷன் கர்த்தருக்காக ஊழியம் செய்தான், எந்த மனுஷன் தன்னுடைய ஆதாயத்திற்காக ஊழியம் செய்தான் என்கிறது கர்த்தர் அருமையாய் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த மாதம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிற ஒரு மாதமாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒளி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் தனித்து தேவனோடு அதிக நேரம் செலவு பண்ணுங்கள். நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.